الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإما نرينك بعض الذي نعدهم أو نتوفينك فإنما عليك البلاغ وعلينا الحساب. أولم يروا أنا نأتي الأرض ننقصها من أطرافها والله يحكم لا معقب لحكمه وهو سريع الحساب. وقد مكر الذين من قبلهم فلله المكر جميعا يعلم ما تكسب كل نفس وسيعلم الكفار لمن عقبى الدار. ويقول الذين كفروا لست مرسلا قل كفى بالله شهيدا بيني وبينكم ومن عنده علم الكتاب. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர், அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் 733வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்பட்டது. சூரத்துர் ராஅத் என்ற அத்தியாயத்தின் 39 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன. சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கலா சம்பந்தமான ஒரு சிறந்த விளக்கம் சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா தான் விதித்து வைத்திருக்கக்கூடிய, ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விதிப்பின்படி இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். அவன் எப்படி விரும்புகின்றானோ, நாடுகின்றானோ அந்தபடி இந்த பிரபஞ்சத்தில் செயல்கள் நிகழ்கின்றன என்பதற்கு இந்த ஆயத்து மிகச் சிறந்த ஆதாரமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. கலா கதிர் சம்பந்தமாக கலா என்பது 2 வகைப்படும் என்ற விளக்கம் சொல்லப்பட்டது. அல் கலாஉல் முஅல்லக் என்ற ஒரு பகுதியும், அல் கலாஉல் முப்ரம் என்பதாக இரண்டாவதும் அல்லாஹ் தஆலா நியமனம் செய்து வைத்திருக்கின்றான் என்ற விபரமும் சொல்லப்பட்டது. முஅல்லக் என்று சொன்னால் இன்னொரு பொருளோடு, இன்னொரு விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதை அல்லாஹ் தஆலா லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையிலே எழுதி வைத்திருப்பான். அந்த எழுதப்பட்ட அந்த விஷயங்களிலே ஒவ்வொரு பொருளுடைய விஷயமும், அது சம்பந்தப்படுத்தப்பட்ட விஷயமும் எழுதப்பட்டு இருக்கும். சென்ற வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது. ஒரு மனிதனுக்கு வயது 60 என்பதாக எழுதப்பட்டு பக்கத்திலேயே இன்னொரு நிபந்தனையும் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த மனிதன் இந்த நேரத்தில் இந்த செயலை செய்தால் தவிர, ஒரு தர்மத்தை செய்தால் தவிர, அல்லது ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் தவிர என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அந்த தர்மத்தை அவன் செய்தால் அவனுக்கு வயது 90 என்று இருக்கும். உதாரணமும் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் நடந்த நிகழ்ச்சி. இதுக்கு கலா முஅல்லக் என்பதாக சொல்லப்படும். சம்பந்தப்படுத்தப்பட்டு, ஒரு பொருளோடு தொடர்பு செய்யப்பட்டு, ஒரு விஷயத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கலா என்பதாக. இதை மலக்குகள் எல்லாம் கூட பார்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனால், உலகத்திலே அல்லாஹ் தஆலா யாருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர்களும் கூட இங்கிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவார். பல்லாம் இப்னு பாவுரா என்று ஒருவருடைய செய்தி சொல்லப்பட்டது முன்னால். அதே போன்று
வலிமார்களிலே ஏராளமான பேர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி, அபு இஸ்தில் பிஸ்தாமி போன்றவர்கள் எல்லாம். சில நேரங்களிலே அல்லாஹாலா அவர்களுக்கு லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையை காட்டி தருவான். அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் அல்லாஹாலா. இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறும். கலா என்பதை அல்லாஹுடைய விதிப்பு என்பதிலே இரண்டு வகை. ஒன்று கலா முஅல்லக், இன்னொன்று கலாய முப்ரம் என்று சொன்னால் தீர்ப்பு செய்யப்பட்ட கலா, முடிவு. அதை அல்லாஹாலா யாருக்கும் சொல்லி தரமாட்டான். அது அவனுடைய அறிவிலே இருக்கும். ஆனாலும் அந்த அறிவிலே இருக்கக்கூடிய விஷயங்களிலும் ஏதாவது அரிதான சில விஷயங்கள் தொடர்பு படுத்தப்பட்ட அந்த கலாவை போன்று இருக்கும் என்ற விவரமும் ஒரு செய்தி, ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. சரி, எப்படி இருந்தாலும் அல்லாஹாலாவுடைய விதிப்பு எதுவோ அதன்படி இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹாலா நடத்தி கொண்டிருக்கின்றான். முடிவாக மாற்றமே இல்லாத ஒரு சில விஷயங்கள், அதையும் அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மனிதனுக்கு அளிக்கப்படக்கூடிய உணவு, அவனுடைய வயது, அவன் நல்லவனா கெட்டவனா என்பது போன்ற விஷயங்கள் முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள், அதில் மாற்றமே ஏற்படாது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். இன்னும் சிலர் அதற்கு மாற்றான கருத்தை சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹாலா மனிதனுடைய இந்த வயது, உணவு ஆகியவற்றை கூட அவனுடைய தர்மத்தின் காரணமாக, அவனுடைய துஆவின் காரணமாக மாற்றி விடுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், மன் ஸர்ரஹு அன் யப்சுதஹு அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரி. எந்த ஒரு மனிதர் அவருடைய உணவிலே விசாலமான நிலை ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், அவருடைய வயதிலே அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், பல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவினரை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உறவினரை சேர்ந்து வாழ்வதின் காரணமாக அவருடைய உணவிலே விசாலமான நிலையும் வயதிலே கூடுதலும் ஏற்படுகின்றது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இதற்கு உலமாக்கள் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். ஒன்று, வயதிலே கூடுதலாவது என்பது உண்மையிலேயே வயதிலே கூடுதல் ஆவது என்பது கிடையாது, அதிகமாவது என்பது கிடையாது. மனிதன் நல்ல அமல்களை உலகத்திலே செய்கின்ற நேரத்தில் அவன் இறந்து விட்டாலும் கூட மக்கள் எல்லாம் அவனை போற்றி புகழ்ந்து அவனை பாராட்டி அவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருப்பார்கள். இந்த புகழ் உலகத்திலே ஏற்படுவது இருக்கின்றதே, அது அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். சில பேரை நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, இவர் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவர் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்த பின்னாலும் கூட அவருடைய புகழ் நிலையாக இருக்கின்றது, அவருடைய செயல் மனிதர்களுக்கு பயன் தரத்தக்கதாக இருக்கின்றது என்பதாக சில பேரை பற்றி நாம் சொல்லுகின்றோம். இது நிறைய விஷயங்களிலே ஒரு மூமினான மனிதருக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஒருவர் குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லுகின்றார். அந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் இறந்துவிட்ட பின்னாலும் பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் மக்களுக்கு மத்தியிலே போதிக்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன என்று இருந்தால், அதை கேட்கக்கூடியவர்கள் பலனடையக்கூடிய நேரத்தில் இவர் உயிரோடு இருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதே நன்மை அந்த நேரத்திலும் அவர் இறந்துவிட்ட பின்னாலும் கிடைக்கும். இப்பொழுதும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால், இவர் இறந்து 50 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்றால், அதன் காரணமாக மக்கள் பலனடைகின்றார் என்றால், இந்த மனிதர் 50 ஆண்டிலே 50வது வயதிலே இறந்திருந்தால் இவருக்கு இப்பொழுது 100 வயசு என்று அர்த்தம். அதே மாதிரி ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார், மனிதர்கள் பலன் பெறத்தக்க புத்தகம். அதை படிப்பவர்கள் தங்களுடைய தீமைகளை விட்டுவிட்டு நன்மைகளின் பக்கம் வருவார்கள், தங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு தௌபா செய்து நன்மையான காரியங்களின் பக்கம் வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது
அதை படிக்கக்கூடியவர்கள் நல்ல நிலையை அடையும் பொழுது இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எழுதியவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். இது ஒரு கருத்து. நல்ல புகழ் அவருக்கு ஏற்படும் பொழுது அதன் காரணமாக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவருடைய வயது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மானசீகமான முறையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றார். வஜஅல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், பின்னோர்களிலே எனக்கு உண்மையான ஒரு புகழ்ச்சியை நீ ஏற்படுத்தி தருவாயாக என்று சொன்னார்கள், துஆ கேட்டார்கள். அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். இன்றும் அவர்களை நாம் போற்றுகின்றோம், பேசுகின்றோம், அவர்களுக்காண்டி துஆ செய்கின்றோம். ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்ய வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் என்ற புகழ்ச்சி தொழுகையிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த துஆவை செய்யும்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியாக்கி தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய புகழ்ச்சி. அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற மானசீகமான வாழ்க்கை ஒன்று. அவர் உறவினரை சேர்ந்து வாழும் பொழுது அவருடைய வயதிலே அதிகம், அதை உலகத்தில் இருக்கும் பொழுது தாராளமான சிரமம் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தந்து விடார். இன்னொன்று, லௌஹுல் மஹ்பூல் ஆரம்பத்தில் சொன்னபடி லௌஹுல் மஹ்பூல் என்ற பலகையில அவருடைய வயது, அவருடைய ரிஸ்க் எழுதப்பட்டு இருக்கும். அங்கே ஒரு நிபந்தனையும் இருக்கும். இந்த நேரத்திலே இவர் இந்த தர்மத்தை செய்தால் அல்லது இன்ன உறவினருடன் சேர்ந்து வாழ்ந்தால், இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்தால் அவருக்கு வயது நீட்டிக்கப்படும், இவ்வளவு 60 90 அல்லது 100 அல்லது அதுக்கு அதிகமாக என்று எழுதப்பட்டிருக்கும். இவர் அந்த தர்மத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த வயதை அவருக்கு தந்து விடுவார். அதே போன்று அந்த துஆவை செய்யும் பொழுது அவருக்கு அந்த ரிஸ்கை தந்து விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய ரிஸ்கையும் வயதையும் அதிகப்படுத்துவது அவனுடைய நன்மையும் அவனுடைய துஆவும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். துஆ செய்தாலும் கூட அந்த துஆ அல்லாஹ் தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது வயதும் ரிஸ்க்கும் அந்த மனிதனுக்கு அதிகமாகின்றது என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த ஆயத் யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப், அல்லாஹ் தஆலா தான் நாடியதை அழித்து விடுகின்றான், தான் நாடியதை தரிபடித்து வைக்கின்றான், அவனிடத்தில் தான் அசல் வேதம் இருக்கின்றது, அசல் ஏடு இருக்கின்றது என்று சொன்ன அந்த ஆயத்திற்கு விளக்கம் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இதற்கு இப்பொழுது விளக்கத்தை சொல்லி உன்னுடைய கண்களையும் என்னுடைய உம்மத்தினுடைய கண்களை நான் குளிரச் செய்கின்றேன் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தை சொன்னார்கள். அஸ்ஸதகத்து அலா வஜ்ஹிஹா வ பிர்ருல் வாலிதைன் வ இஸ்னாஉல் மஅரூஃப் யுஹவ்விலு ஷகாவத ஸஆதா வ யஸீது ஃபில் உமர் என்பதாக சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது. ஒரு தர்மம் அதனுடைய முறைப்படிக்கு அதை செய்தால், தர்மத்தை அலா வஜ்ஹிஹா தர்மம் செய்யக்கூடிய முறைப்படிக்கு செய்தால், முறைப்படி என்று சொன்னால் அதில் 2 கருத்து. ஒன்று, தர்மம் செய்யப்படக்கூடிய பொருள் ஹலாலாக இருக்க வேண்டும், இன்னொன்று அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில தர்மம் செய்ய வேண்டும். அந்த 2ஐயும் குறிக்கக்கூடியதான் அலா வஜ்ஹிஹா என்ற வார்த்தை. சரி, தர்மத்தை முறைப்படிக்கு செய்வதும் பெற்றோருக்கு உபகாரியாக இருப்பதும் நல்ல காரியங்களை செய்வதும் மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதும் மனிதனுடைய ஷகாவத்தை சாதத்தாக மாற்றிவிடும், அவனுடைய துர்பாக்கியத்தை நற்பாக்கியமாக மாற்றிவிடும், அவருடைய வயசிலே அதிகத்தை உண்டாக்கி வைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதல்ல சொல்லப்பட்ட அந்த 2 கருத்தும் அதற்கு உண்டு. இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்றது, வயதிலே அதிகமாக்கப்படுவது என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். முன்னால் அந்த ஆயத்து சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. ஹுவல்லதி ஹலகக்கும் மின் தீனின் சும்ம கலா அஜலா வ அஜலும் முஸம்மா என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 விதமான கருத்து. அவன்தான் உங்களை படைத்தான் களிமண்ணில் இருந்து, சும்ம கலா அஜலா இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு தவணையை ஏற்படுத்தினான், வாஜலும் முஸம்மன் ஐந்தஹு அவனிடத்தில் குறிப்பிட்ட ஒரு தவணையும் இருக்கின்றது. தவணை என்பதை 2 இடத்தில் 2 வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சும்ம கலா அஜலா வ அஜலு முஸம்மன் ஐந்தஹு என்று.
இதற்கு விளக்கம் முன்னாலே சொல்லியிருக்கிறோம். இதனால முதல் அஜல், முதல் தவணை என்று சொல்லப்பட்ட கலா அஜலா என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னவென்று சொன்னால், அஜலுல் அப்தி மின் ஹீனி விலாதத்திஹி இலா ஹீனி மௌத்தி. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தாகக்கூடிய நேரம் வரைக்கும் உள்ள தவணை காலம், 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ, பிறந்ததிலிருந்து இறக்கிற நேரம் வரைக்கும் இது ஒரு காலம். வல் அஜலுஸ்தானி மின் ஹீனி வஃபாத்திஹி இலா யௌமி யல்காஹு. இரண்டாவது தவணை என்று சொல்லப்படும் அசலு அஜலும் முசம்மன் இன்தஹு என்ற இந்த வார்த்தைக்கு அவன் இறந்த நேரத்திலிருந்து அவன் எழுப்பப்படக்கூடிய நேரம் வரைக்கும், அதுக்கு பின்னால் தான் சொர்க்க நரகம் போவான். கேள்வி கணக்கு கேட்டு அதுக்கு பின்னால் சொர்க்க நரகம் போக முடியும். அது வரைக்கும் ஆலமுல் பர்சக் என்று சொல்லப்படக்கூடிய திரை மறை உலகிலே, கபருடைய உலகிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனிதன். அப்ப இறந்ததிலிருந்து எழுப்பப்படக்கூடிய காலம் வரும், அது வரைக்கும் ஒரு தவணை. இந்த 2 தவணையைத்தான் அல்லாஹ் தஆலா அங்கே குறிக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு, ஒரு மனிதர் உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொன்னபடி அவர் துஆ செய்கின்றார், நல்ல காரியங்களை செய்கின்றார், உறவினரோடு சேர்ந்து வாழ்கிறார், பெற்றோரை சேர்ந்து வாழ்கிறார், பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வயசிலே அதிகப்படுத்தப்படுகின்றது என்பதற்கு, உலகத்திலே 60 வயசுனா 60 வயசு முடிஞ்சு போயிடும். அது இவருக்கு அந்த 60வது வயதில் இறந்து விடுகின்றார். இறந்து விட்டதிலிருந்து ஆலமுல் பர்சக் என்ற அந்த கபருடைய உலகத்திலே ஒரு 5000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து இப்ப எவ்வளவு காலம் ஆச்சு, இன்னும் ஆலமுல் பர்சக் தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு, 1400 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் ஆலமுல் பர்சக்ல இருக்கிறாங்க இல்லையா? அதுபோன்ற ஒரு மனிதன் இறந்ததிலிருந்து எழுப்பப்படும் காலம் வரைக்கும் உள்ள அந்த கால அளவு இருக்கின்றதே ஒரு 5000 வருஷம் வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக. இந்த மனிதன் இன்ன நன்மையை செய்தால், இன்ன சதகா செய்தால், இன்ன தர்மம் செய்தால் அவருக்கு வயது நீட்டிக்கப்படும், இவ்வளவு ஒரு 30 வயது 50 வயது நீட்டிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருந்தால், இப்போ ஆலமுல் பர்சக் என்ற அந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலிருந்து ஒரு 50 வயதை எடுத்து இப்போ உலகத்திற்கு தந்து விடுகின்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப இவர் 60 ஒரு 50 110 வயசு வரைக்கும் இங்க உலகத்துல இருப்பார். ஆலமுல் பர்சக்ல 5000 வருஷம் இருக்க வேண்டியது இருக்குது பாருங்க, அதுல ஒரு 50 வருஷம் குறைஞ்சு போயிடும். 4950 வருஷம் அங்க இருப்பார். 5000 வருஷத்துக்கு பதிலாக ஒரு 50 வருஷம் குறைச்சு அங்க இருப்பார். இது ஒரு கருத்து. இதையும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த விளக்கத்தை சொல்லுகின்றார். சரி, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வயது குறைக்கப்பட்டிருக்கின்றது, இவன் இந்த தீமையை செய்தால் அவனுடைய வயது குறைக்கப்படும் என்று இருந்தால், அப்படி ஒரு எழுத்து இருந்தால், விதி இருந்தால், 100 வயசு என்று அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த மாதிரி இந்த தீமையை செய்தால் இவன் 60 வயசோடு இவன் இறந்து விடுவான் என்ற குறிப்பும் இருக்கின்றது, விதிவிலக்கும் இருக்கின்றது என்றால் 60 வயசுல இறந்து விடுவான். இப்ப கொடுக்கப்பட்ட அந்த முதல்ல 100 வயசு என்று நிர்ணயிக்கப்பட்டதுல 40 வயசு ஆலமுல் பர்சக்ல சேர்த்துருவான் அல்லாஹ் தஆலா. 5000 ஆண்டுகள் அங்கே வாழ்வான் என்று இருந்தால் 5040 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பான். நல்லதை கெட்டதை, நல்லவராக இருந்தால் நல்ல நிலை, கெட்டவனாக இருந்தால் கெட்ட நிலை ஏற்படும். அது இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்படி அல்லாஹ் தஆலா மாற்றி வைக்கக்கூடிய தன்மை, மாற்றி வைக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது, மாற்றி வைக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இப்படியும் துஆ கேட்கலாம். யா அல்லாஹ், என்னை நீ உன்னுடைய ஏட்டிலே கெட்டவன் என்பதாக எழுதியிருந்தால் அதை அழித்துவிட்டு நல்லவன் என்பதாக நீ என்னை பதிவு செய்வாயாக என்றும் கேட்கலாம். யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்கை நீ நெருக்கடியாக்கி வைப்பாய் என்று நீ எழுதி வைத்திருந்தால் அதை நீ அழித்துவிட்டு என்னுடைய ரிஸ்கை எனக்கு விசாலமாக ஆக்கி தருவாயாக என்றும் கேட்கலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பைத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டே இந்த துஆவை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அழுதவர்களாக இந்த துஆவை படித்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி ஃபீ அஹ்லிஸ் ஸஆதா ஃபஸ்புத்னி ஃபீஹா. யா அல்லாஹ், என்னை நீ நற்பாக்கியம் உடையவர்களிலே என்னை நீ பதிவு செய்திருந்தால் என்னை அப்படியே நீ வைத்து விடுவாயாக. வயின் குன்த கதப்தனி ஃபீ அஹ்லிஸ் ஷகாவா, துர்பாக்கியம் உடையவர்கள், அதாவது நரகவாசிகளிலே என்னை நீ பதிவு செய்திருந்தால், வதன்பி, பாவம் செய்யக்கூடியவர்களிலே என்னை நீ பதிவு செய்திருந்தால், ஃபம்ஹுனி, அதை நீ அழித்து விடுவாயாக. வஸ்புத்னி ஃபீ அஹ்லிஸ் ஸஆதா வல் மக்ஃபிரா, நல்லடியார்களிலும்
பாவ மன்னிப்பு கிடைக்க பெறக்கூடியவர்களிலும் என்னை நீ தரிபடுத்தி வைப்பாயாக. ஏன்னா நீ உன்னுடைய கிதாபிலே, உன்னுடைய வேதத்திலே சொல்லி இருக்கின்றாய், யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித்து வ இன்தஹு உம்முல் கிதாப் என்று சொல்லு. ஃபஇன்னக தம்ஹு மா தஷா வ துஸ்பித் வ இன்தக உம்முல் கிதாப். நீ எதை நாடுகின்றாயோ அதை அழிக்க சக்தி பெற்றவன், எதை நாடுகின்றாயோ அதை அப்படியே வைத்திருக்க சக்தி பெற்றவன். உன்னிடத்தில் தான் அசல் வேதம் இருக்கின்றது, ஏடு இருக்கின்றது. ஆகவே என்னை நீ இப்படி ஆக்கி வைப்பாயாக என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற முஃபஸ்ஸிர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். அவர்கள் ஆதமுடைய மக்களுடைய எல்லா செயல்களையும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய செயல், சொற்கள் எல்லாவற்றையும் எழுதுகின்றார்கள். ஆனால் எந்த சொல்லிலே, எந்த விஷயத்திலே நன்மையும் தீமையும் இல்லாமல் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட சில செயல் முபாஹ் என்பதாக சொல்லப்படும். இதை செய்வது ஆகும் என்பதாக. நன்மை தீமை, நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. அதற்கு உதாரணம் சொல்லுகின்றார்கள், நான் சாப்பிட்டேன், குடித்தேன், சென்றேன், பேசினேன், போனேன், வந்தேன் என்பதாக ஒரு மனிதர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் இது நன்மையுடைய பகுதியிலும் சேர்க்கப்பட மாட்டாது, தீமையுடைய பகுதியிலும் சேர்க்கப்பட மாட்டாது. சில பேச்சுக்கள் இருக்கின்றன, அது முபாஹ் என்பதாக சொல்லப்படும். பேசுவது ஆகும். ஆகும் என் முபாஹ் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் சொன்னா, நன்மையிலும் இது எழுதப்பட மாட்டாது, தீமையிலும் எழுதப்பட மாட்டாது. வலப்பக்கம் இருக்கக்கூடிய மலக்கும் வேலை இல்லை, இலப்பக்கம் இருக்கக்கூடியவருக்கும் வேலை இல்லை. அதை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்திருப்பான், இன்னதை எழுதக்கூடாது என்பதாக. அதில் குறிப்பிடுகின்றார்கள், நான் சாப்பிட்டேன், நான் குடித்தேன், நான் தூங்கினேன், நான் அங்கே போனேன், வீட்டுக்குள்ளே நுழைந்தேன், வீட்டிலிருந்து வெளியே வந்தேன், கடைக்கு போனேன், உட்கார்ந்திருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகின்றார் என்று சொன்னால் இது ஆகும். இப்படி பேசுவது ஆகும். அதனால முபாஹ் என்பதில் அது எழுதப்படுவது கிடையாது. இதை தவிர மீதி உள்ள எல்லா பேச்சுக்களும் செயல்களும் எழுதப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா இப்பொழுது அந்த மலக்குகளுக்கு மனிதன் பேசுவதிலிருந்து, செய்யக்கூடிய விஷயங்களில் இருந்து எதை அவன் நாடுகின்றானோ அதை அழித்து விடுகின்றான். குடித்தேன், பேசினேன், தூங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அழித்து விடுகின்றான். அது எதிலுமே சேர்க்கப்படுவது கிடையாது, எழுதப்படுவதும் கிடையாது. எதை அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அதை அந்த ஏட்டிலே எழுத சொல்லுகின்றான், எழுதி வைத்து விடுகின்றான். அதை அல்லாஹ் தஆலா யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் என்ற வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான் என்ற இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் என்ற இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அடியாருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா அவன் நாடியதை மன்னித்து விடுகின்றான். நாடியதை மன்னிப்பது கிடையாது. எதை மன்னிக்க வேண்டும், எதை மன்னிக்க கூடாது என்று அல்லாஹுக்கு தெரியும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா யம்ஹுல்லாஹு மா யஷா, அவன் நாடியதை அழித்து விடுகின்றான், நாடிய பாவத்தை அழித்து விடுகின்றான். ஓ யுஸ்பித், அவர் நாடிய பாவத்தை அப்படியே ஏட்டிலே வைத்து விடுகின்றான், அதற்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யம்ஹு மா யஷா மினல் ஸுனூபி பித்தௌபா வ யுஸ்பித் பத்லல் ஸுனூபி ஹஸனாத். அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு பாவத்திற்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதன் காரணமாக அந்த பாவத்தை அழித்து விடுகின்றான். யம்ஹுல்லாஹு மா யஷா. சில பேருக்கு பாவம் செய்கின்றார், சில பேர் பாவம் செய்கின்றார்கள், தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவதில்லை. அப்பொழுது அந்த பாவம் அவருடைய ஏட்டிலே அப்படியே தங்கி விடுகின்றது. அதான் யுஸ்பித் என்பது பொருள். இதுவெல்லாம் இன்தஹு உம்முல் கிதாப், அவனுடைய அசல் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகிறது. இன்னொரு கருத்து யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் என்பதற்கு இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. பல கருத்துக்கள் இது மாதிரி. ஒருவர் குஃப்ரிலே இருக்கின்றார், இஸ்லாத்துக்கு எதிரான வாழ்க்கையிலே அவர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடைசியாக அல்லாஹ் தஆலா அவருக்கு இஸ்லாத்துடைய தௌஃபீக்கை தருகின்றான், இஸ்லாம் ஆகக்கூடிய தௌஃபீக்கை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார், நல்ல முஸ்லிமாக மாறிவிடுகின்றார். இப்பொழுது அவர் பிறந்ததிலிருந்து குஃபிரிலே இருந்து என்னென்ன பாவங்களை செய்திருந்தாரோ, அவர் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சரி அத்தனையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுகின்றான். அழித்து விடுகின்றான் என்பது மட்டுமல்ல, இன்னொரு ஆயத்திலே சொல்லியபடி அல்லாஹ் தஆலா யுபத்திலுல்லாஹ் ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகின்றார். இது மிகப்பெரிய பாக்கியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். உண்மையிலேயே அவர் மனம் வருந்தி, நாம் இவ்வளவு நாள் குஃப்ரிலே இருந்து விட்டோம், இருட்டிலே இருந்து விட்டோம், இப்பொழுது வெளிச்சத்திற்கு செல்வோம், இஸ்லாத்திற்கு செல்வோம் என்பதாக நினைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்
அவருடைய மனம் எப்படி அமைந்திருக்கின்றதோ, எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து அல்லாஹ்தாலா கோடிக்கணக்கான பாவங்களை செய்திருக்கின்றார். உடனடியாக அதனை அழித்து அல்லாஹ்தாலா கோடிக்கணக்கான நன்மைகளை அங்கே எழுதி வைத்து விடுகிறார். இன்னொருவர் இருக்கு, இதுதான் யம்ஹுல்லாஹு மா யஷா என்பதனுடைய விளக்கம். யுஸ்பித் என்று சொன்னால் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கின்றார், இஸ்லாத்திலே இருக்கின்றார், கடைசி காலம் வரைக்கும் இருக்கின்றார். கடைசியாக அந்த மனிதருக்கு அல்லாஹ்தாலாவுடைய ஷகாவத், அவருடைய துர்பாக்கியம் இவன் மீது சார்ந்து விடுகின்றது. குஃப்ரை ஏற்றுக்கொள்ளுகின்றான், இஸ்லாத்திலிருந்து மாறி போய் விடுகின்றான், குஃப்ருடையவனாக ஆகி விடுகின்றான். இப்பொழுது அவன் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 90 வயசு என்று வைத்துக் கொள்வோம். 90 வருஷங்களாக அவன் நன்மைகளை செய்து கொண்டிருந்தான். தொழுது, நோன்பு வைத்து, ஜகாத்து கொடுத்து, ஹஜ்ஜும் செய்து, எல்லா வேலைகளையும் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருந்தான் அந்த மனிதன். இப்பொழுது இஸ்லாத்தை விட்டு மாறிவிட்டு மதம் மாறியதின் காரணமாக, முர்த்தத்தாகிவிட்டதின் காரணமாக 90 ஆண்டுகளுடைய நன்மைகளையும் அவன் அழித்து விடுவான். அல்லாஹ் பூராத்தையும் அழிச்சான். இவனுடைய பெயரை அல்லாஹாலா ஷகி, மூதேவி என்ற லிஸ்டிலே அவனை பதிவு செய்து அவனை தரிப்படுத்தி வைக்கும். இப்பொழுது அவனுடைய பாவம் எல்லாம் திரும்ப அவன் தௌபா செய்து திரும்ப இஸ்லாத்திற்கு வந்தாலும் கூட அந்த போன பாவம் வராது, போன நன்மைகள் வராது. இவனுக்கு திரும்ப புதிதாகத்தான் இந்த மனிதன் நன்மைகளை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதோடு முடிந்து விட்டது. ஆனால் அவன் சொர்க்கவாசியாக மாற்றப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதாக பொருள். அதைத்தான் அல்லாஹ்தாலா யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் என்ற ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று யம்ஹுல்லாஹு மா யஷா, இது ரிஸ்க், வயது, நல்லவனா கெட்டவனா என்பது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இவ்வாறு அல்லாஹ்தாலா நினைத்ததை அழிக்கின்றான், நினைத்ததை வைத்திருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று யம்ஹுல் குஃப்ர வ யுஸ்பித்துல் ஈமான், அல்லாஹ்தாலா குஃப்ரை அழித்து விடுகின்றான், ஈமானை நிலைப்படுத்தி வைத்திருக்கின்றான். குஃப்ரை அழித்து விடுகின்றான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் குஃபர் இருக்கலாம். உலகம் போய்விட்டால், அதாவது உலகம் முடிவாகிவிட்டால் அப்புறம் குஃபர் இருக்காது, ஈமான் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இல்லையா? வயம்ஹுல் ஜஹல வ யுஸ்பித்துல் இல்ம வல் மஅரிஃபா, அல்லாஹ்தாலா யம்ஹுல்லாஹு மா யஷா என்று சொன்னால் அறியாமையை அழிக்கின்றான், இல்மையும் மஅரிஃபாவையும் அவன் தரிப்படுத்தி வைக்கின்றான், நிலைப்படுத்தி வைக்கின்றான் என்று பொருளாகும். அறியாமையை அழிக்கின்றான் என்று சொன்னால் அறியாமை அழிவுபடக்கூடியதுதான். அறியாமை என்பதற்கு, ஜஹல் என்பதற்கு வாழ்வு கிடையாது. வாழ்வு என்பது நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது இல்முக்கும் மாரிஃபாவுக்கும் தான். அல்லாஹ்வை பற்றி உள்ள அறிவு, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பற்றி உள்ள அறிவு ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது அது நிலையானது. யம்ஹுல் கஃப்லத வன் நிஸ்யான் வ யுஸ்பித்துல் ஹுதூர வ ஸிக்ர், இதெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வைத்திருக்கின்றார்கள் இந்த ஆயத்தில். மனிதனுடைய கஃப்லத், மறதி, இதை அல்லாஹ்தாலா அழித்து விடுகின்றான். மனிதன் மனம் ஒன்றி செய்யக்கூடிய ஜிக்ரு, மனம் ஒன்றி செய்யக்கூடிய அமல்கள், இவற்றை அல்லாஹ்தாலா நிலைப்படுத்தி வைக்கின்றான். வயம்ஹுல் புஹ்ல வ யுஸ்பித்துல் மஹப்பா, ஒரு மனிதன் கோபப்படுவது, அவன் வெறுப்படைவது ஆகியவற்றை அல்லாஹ்தாலா அழித்து விடுகின்றான். அதற்கு நன்மைகளை தருவது கிடையாது. வயுஸ்பித்துல் மஹப்பா, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய ரசூலின் மீதும் அல்லது மக்களின் மீதும் மற்றவர்களின் மீதும் உற்றார்வர்கள் மீதும் மஹப்பத் வைப்பது, அன்பு வைப்பது, அதை அல்லாஹ்தாலா ஏட்டிலே எழுதி அதை நிலைப்படுத்தி வைக்கின்றான். அழித்து விடுகின்றான் என்று சொன்னால் அதற்குரிய நன்மைகளை தருவது கிடையாது. நிலைப்படுத்தி வைக்கணும். யூஸ்பித் என்று சொன்னால் அதற்குரிய நன்மைகளை அங்கே ஏற்படுத்தி நிலைப்படுத்தி ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டு வைக்கப்படுகின்றது என்று பொருள். இதே மாதிரி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஞானவான்கள் தங்களுடைய கருத்திலே மாரிஃபா, தரீகத்து, ஷரியாத்து, தரீகத், மாரிஃபா, ஹகீகா என்ற விஷயங்களையும் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. ஆக அல்லாஹ் தன்னுடைய கலா கத்ர் என்பதை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். அதன்படிக்குத்தான் இந்த பிரபஞ்சம், ஆலம் என்ற இந்த பிரபஞ்சம் இயங்கும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். சில ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள், கலாய முல்லக், சம்பந்தப்படுத்தப்பட்ட கலா, தீர்ப்பு, விதிப்பு, அல்லது முடிவு செய்யப்பட்ட கலா, அல் கலா அல் முபரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டையும் விளக்கும் பொழுது, கலால் முல்லக் என்று சொல்லப்படக்கூடிய
ஒரு மற்றொரு பொருளோடு தொடர்பு படுத்தப்பட்ட அந்த கலா விதிப்பு இருக்கின்றதே, அதை அல்லாஹ் தஆலா லௌஹுல் மஹ்ஃபூல் என்பதிலே எழுதி வைத்திருக்கின்றான். அப்ப இந்த ரெண்டு கலாவில ரெண்டு விதமான பெயர் கொடுக்கப்படும். மானவி, சுவரி என்பதாக சொல்லப்படும். எழுத்திலே வராதது, எழுத்திலே வந்திருக்கக்கூடியது. சுவரி என்று சொன்னால் எழுத்திலே வந்திருக்கக்கூடியது, அதுல சூரத்து இருக்கும், வடிவம் இருக்கும், எழுதப்பட்டிருக்கும். மானவி என்று சொன்னால் அதற்கு வடிவம் இருக்காதா, எழுத்து இருக்காது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்மிலே அதனை வைத்திருப்பார். இந்த வடிவம் வரி வடிவமாக எழுதப்பட்ட அந்த கலா இருக்கின்றதை தீர்ப்பு, அது 18,000 ஏடுகளாக அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கின்றான் என்று சில ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார். லௌஹுல் மஹ்ஃபூல் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் விளக்கப்படி, அந்த காலத்தில் உள்ள விளக்கப்படி அவர்கள் சொல்லுவது, அந்த பலகை எவ்வளவு பெருசு, ஏன்னா எல்லாருடைய விஷயங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு பெருசா இருக்கணும். அது வானுலகத்தினுடைய கடைசி 7வது வானத்தினுடைய முகட்டிலிருந்து பூமியினுடைய தஹ்தஸ்ஸரா என்று சொல்லப்படக்கூடிய கீழ்ப்பகுதி வரைக்கும் உள்ள அளவுக்கு அதனுடைய நீளம் இருக்கும். அதனுடைய அகலம் இந்த வானம் பூமி எல்லாம் விரித்து வைத்தால் எவ்வளவு பெருசு இருக்கும் அவ்வளவு இருக்கும் என்பதாக லௌஹுல் மஹ்ஃபூலை பற்றி சொல்லுகின்றார். இது அவர்கள் சொன்ன கருத்து. நான் இப்போ நம்முடைய இந்த அறிவியல் காலத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு சின்ன ஒரு சிப்பு, ஒரு செல், ஒரு துண்டு, அதுல ஏராளமான விஷயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. இப்ப பார்க்கிறோம், நம்ம ஒரு சின்ன நகத்தினுடைய அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருளிலே பல கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள், செய்திகள் அதிலே அடக்கப்படுகின்றன. இது மனிதன் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கக்கூடிய, அறிவியல் மூலமாக கண்டுபிடித்திருக்கக்கூடிய விஷயம். இன்னும் காலங்கள் செல்ல செல்ல எப்படி வரும், ஒரு சின்ன சிப்புல, ஒரு சின்ன ஒரு தகட்டில, நகத்தை பெருசு இருக்கக்கூடிய அந்த தகட்டில இப்பொழுது எவ்வளவு பதிவு செய்யப்படுகின்றதோ அதை போன்று பல ஆயிரக்கணக்கான மடங்கு செய்திகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். கிராமபோன் தட்டு இருந்தது அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். அதை வச்சு ஊசியை போட்டு அதுக்கு ஒரு குழாயை வச்சு அதில் அந்த தட்டை வந்து அந்த ஊசியை போட்டு வச்சாங்கன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும், பாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அது எவ்வளோ, ஒரு தட்டில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஊசி சுற்றி முடிஞ்சு வச்சுன்னா ஒரு பாட்டு தான் இருக்கு. 2வது பக்கம் பின்னால் திருப்பி போட்டால் இன்னொரு பாட்டு பாடும். இப்போ ஒரு தட்டு இருக்குது இல்லையா, சிடி, கம்பாக்ட் டிஸ்க் என்பதாக அதனை சொல்லுகின்றோம். அதில் எவ்வளோ இருக்குது, அந்த தட்டை விட இதுல அந்த தட்டுல கால்வாசி தான் இருக்கு. முதல்ல தட்டுல கால்வாசி தான் இருக்குது. இப்போ இந்த தட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாடல்கள் அல்லது அதை விட அதிகமாகவோ பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். இன்னும் அதை விட முன்னேற்றமாக கம்ப்யூட்டர்ல போடக்கூடிய அந்த சின்ன இது, அதை பார்க்கிறோம். நம்ம ஒரு விரல் பெருசுதான் இருக்குது. அதுக்குள்ள எவ்வளோன்னு கேட்டா, இதுக்குள்ள 500 பயான் இருக்கு. அஜித்தவங்க பயான் அப்படிங்கிறார் ஒருத்தர். இப்ப பயான் 500 பயான் நான் இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விரல் நீட்டம் தான் இருக்கு, பாதி விரல் தான் இருக்குது அதுல. அது மாதிரி அல்லாஹ் தஆலா இதை விட மிக குதிரத்து உள்ளவன். ஏன் இந்த அறிவு அவன் தான் கொடுத்தான். அறிவு கொடுத்த அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருப்பான். அதனால அல்லாஹ் தஆலாவுக்கு இவ்வளவு பெரிய பலகையில தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அது மிகச் சிறியதிலையும் கூட அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்து வைத்திருப்பான் என்ற கருத்தையும் நாம் இப்பொழுது சொல்லலாம். அது இந்த கருத்துக்கு விளக்கம் சொல்லலாம். சரி, அங்க 18,000 ஏடுகள், 18,000 பலகைகள், அது மாதிரி இந்த சூரத் வடிவம் உள்ள, எழுத்து உள்ள இதை 18,000 அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். மானவி என்று சொல்லப்படக்கூடிய மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத, புலனுக்கு தெரியாத, மலக்குகளுக்கும் கூட தெரியாத மானசீகமான அந்த கலா விதிப்பு என்பது, அதுதான் வஇந்தஹு உம்முல் கிதாப் என்பது. அல்லாஹ் தஆலா இடத்தில் உம்முல் கிதாப் இருக்கின்றது, அசல் வேதம் இருக்கின்றது, அசல் ஏடு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த அசல் ஏடு இருக்கின்றது பாருங்க, அந்த மானவி என்பது அது மாற்றப்படுவதற்கோ அல்லது வேறு திருப்பப்படுவதற்கோ குறைக்கப்படுவதற்கோ கூட்டப்படுவதற்கோ முடியாது. அல்லாஹ் தஆலா எப்படி நாடி இருக்கின்றானோ, எப்படி ஏற்படுத்தி இருக்கின்றானோ அந்த முறைப்படிக்கு அது நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் ஏற்படாது. ஆனாலும் அதிலேயே ஒரு விளக்கம் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்ன ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது. முஜத்தி அல்ஃபதானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்படி அல்லாஹ் தஆலா யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப் என்ற இந்த ஆயத்திற்கு இப்படி ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆக நாம் இதை நம்ப வேண்டும். எல்லாமே அல்லாஹுடைய கலா கதிரின்படி, அவனுடைய நாட்டப்படி, அவனுடைய ஏற்பாட்டின்படி, அவனுடைய விதிப்பின்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நம்புகின்ற முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ் தஆலாவை பயந்து வாழ வேண்டும்.
அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அவன் எதை சொன்னானோ அதையெல்லாம் முழுமையாக கேட்டு நடக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அல்லாஹ் அதை மாற்றுவதற்கும் அதிகாரம் பெற்றவனாக இருக்கின்றான். அதற்கு ஒரு முறையை வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லித் தருகின்றார்கள். துஆவின் மூலமாக அப்படி மாற்றுவதற்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள அல்லாஹ் நாட்டத்தில் இருந்தால் மாற்ற முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னோம், ஒருவருக்கு 60 வயசு, அவர் இந்த நேரத்தில் இந்த தர்மத்தை செய்தால் அவருக்கு 90 வயசு என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த தர்மத்தை செய்தால் அவருக்கு 60ங்கிறது 90ஆக மாற்றப்படும். அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த தர்மத்தை அவர் செய்வாரா இல்லையா அதுவும் எழுதப்பட்டிருக்கும். அவர் செய்வாரா இல்லையா அதையும் அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். என் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது. அதே நேரத்தில் எல்லாமே அல்லாஹ் நாட்டப்படி அவனுடைய முடிவின்படி நடைபெறுகின்றன என்பதை நம்புகின்ற மனிதர்கள் எந்த விதமான தப்பும் தவறும் செய்யவே மாட்டார்கள். காரணம் கேட்டா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ்வுடைய விதிப்பின்படி தான் எல்லாம் நடைபெறுகின்றன. எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. லாபம் ஏற்பட்டுச்சு, அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. எனக்கு நோய் ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. நோய் குணமானது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்று நினைக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் மனிதனுக்கு எழாது. ஒவ்வொருவரும் தனித்தனியான ராஜாவாக வாழக்கூடிய சூழ்நிலை. யாரையும் எந்த விதமான பகைமையோ துவேஷமோ போட்டியோ பொறாமையோ எதுவுமே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இந்த ஆயத்தை மிகச்சரியாக நம்பினால் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஇம்மா நுரியன்னக பாதல்லதி நகைதுஹும் அவ் நதவஃபயன்னக. விதிப்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இதை அந்த மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா சொன்னான். நமக்கு அல்லாஹ் தஆலா பாடம் தருகின்றான். அதே நேரத்தில் மக்காவாசிகள் இந்த விஷயத்தை விளங்க வேண்டும். பிறகு சொல்லுகின்றான், வஇம்மா நுரியன்னக, நபியே நிச்சயமாக உமக்கு நாம் காட்டுவோமேயானால், பாதல்லதி நகைதுஹும், அவர்களுக்கு நாம் வாக்களித்திருக்கக்கூடிய ஒன்றை, வாக்களித்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை காட்டுவோமேயானால், காட்டித் தருவோமேயானால், அதாவது வாக்களித்திருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னா மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்தான், என்னுடைய ரசூல் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர் சொல்லிய வழிப்படி நீங்கள் நடக்க வேண்டும், அவருக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் முன்னோர்கள் அழிக்கப்பட்டதை போன்று நீங்களும் அழிக்கப்படுவீர்கள், முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை போன்று உங்களுக்கும் நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்தான் பல ஆயத்துகளின் மூலமாக. அதை அல்லாஹ் தஆலா இங்கே இம்மா நுரியன்னக பாதல்லதி நகைதுஹும், அவர்களுக்குன்னு சொன்னா அந்த மக்காவாசிகளுக்கு அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதை நாம் வாக்களித்தோமோ அதிலே சிலதை உமக்கு நாம் காட்டினால், உம்முடைய ஹயாத்திலேயே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்படி ஒரு தண்டனை வந்து அதை உம்முடைய கண்களுக்கு நாம் காட்டினால், அல்லாஹ் தஆலா காட்டினான் தண்டனை அப்படிங்கிறத காட்டினான். எங்க மக்காவில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த தண்டனை அவர்களுக்கு வரல. மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ் தஆலா அதை ஆரம்பித்தான். முதலாக பத்ர் போர்க்களத்திலே அந்த தண்டனை வந்தது. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் செத்து மடிந்தார்கள். அதற்கு பிறகு உஹது போர், அதிலும் அவர்களுக்கு தோல்விதான் ஏற்பட்டது. அதற்கு பின்னால் பல போர்கள், கடைசியாக மக்கா வெற்றியானது, எல்லாம் சரணடைந்தார்கள். இப்ப தோல்வியை தழுவினார்கள் அவர்கள். மிகப்பெரிய நஷ்டமும் கஷ்டமும் மிகப்பெரிய தோல்வியும் சிரமங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதை அல்லாஹ் தஆலா கண்ட அவர் ஹயாத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலே அவர்களுக்கு காட்டி தந்து விட்டார். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்ற, இது முதல்ல அருளப்பட்ட ஆயத்து. அதனால அல்லாஹ் தஆலா சொல்ற, அவ் நதவஃபயன்னக, அல்லது நாம் உம்மை மௌத்தாக்கி விட்டால், உம்முடைய உடலில் இருந்து உயிரை எடுத்து உம்மை மௌத்தாக்கி விட்டால், எப்படி இருந்தாலும் சரி, அந்த நாம் வாக்களித்த அந்த தண்டனையை உமக்கு காட்டினாலும் சரி, அல்லது உம்மை நாம் அதற்கு முன்னதாகவே மௌத்தாக்கி விட்டாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஃபஇன்னமா அலைக்கல் பலாக், உம் மீது உள்ள பொறுப்பெல்லாம் எத்தி வைப்பதுதான். நான் என்ன சொன்னனோ அதை அவங்களுக்கு சேர்த்து வச்சிடறது, தப்லீக் செய்யறது தான். நான் உமக்கு இறக்கி வைத்த விஷயங்களை அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது மட்டும்தான். அவங்க ஏன் ஈமான் கொள்ளல, அவங்க ஏன் இப்படியே இருக்கிறாங்க, அவர்களை ஈமான் கொள்ள வேண்டியதானே என்று வற்புறுத்துவதோ அல்லது எதிர்கேள்வி வேறு கேள்விகள் கேட்பதோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வஅலைனல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்பது எம்முடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. வஅலைனல் ஹிசாப், அவங்க என்ன தீமைகளை செய்தார்களோ அதற்குரிய தண்டனையை கொடுப்பதோ அல்லது அதற்கு வேறு நடவடிக்கைகள் எடுப்பதோ நம்முடைய பொறுப்பை சார்ந்ததாகும். வஅலைனல் ஹிசாப் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஆறுதல் சொல்லும் முகமாக ஒரு கட்டளையும் அல்லாஹ் தஆலா பிறப்பிக்கின்றான். அவங்களுக்கு என்ன ஏற்படுத்தப்பட்டதோ அதை நாம கொடுப்போம். உம்முடைய பொறுப்பு சொல்ல வேண்டியது மட்டும்தான். அவர்களுக்கு கணக்கு கேட்பது, அவர்களுக்கு தண்டனை விதிப்பது, அல்லது இதை செய்வது அதை செய்வது என்பதெல்லாம் நம்முடைய பொறுப்பு. அலைனல் ஹிசாப். அவலம் யரோ அண்ணா. ஆனா இந்த மக்காவாசிகள் அல்லது உலகத்தில் உள்ள மனிதர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த பொழுது என்ன நிலை இருந்தது, அதற்கு பின்னால் அவர்கள் ஒரு 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தார்கள், 23 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நிலை ஏற்பட்டது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அடுத்து அவலம் யரோ, அவர்கள் சிந்திக்க கூடாதா, பார்க்கவில்லையா? பார்க்கவில்லையான்னு சொன்னா பார்த்து சிந்தனை பெறவில்லையா, பார்த்து அவர்கள் தெளிவடையவில்லையா? அன்னா நஅத்தில் அர்த நன்குஸுஹா மின் அத்ராஃபியா, இந்த பூமியை நாம் குறைத்து கொண்டு வருகின்றோம், அதனுடைய ஓரப்பகுதிகளில் இருந்து குறைத்து கொண்டு வருகின்றோம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? இந்த பூமியை அதனுடைய ஓரப்பகுதிகளில் இருந்து நாம் குறைத்து கொண்டு வருகின்றோம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? குறைத்து கொண்டு வருகின்றோம் என்பதற்கு இமாம்கள் முஃபஸ்ஸிர்கள் என்ன விளக்கம் சொல்லுகின்றார்கள்? அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அவங்க தான் ரயீசுல் முஃபஸ்ஸிரின், தலைமை முஃபஸ்ஸிர் அவர்தான். அவங்க சொல்றாங்க, அவலம் யரவ் அன்னா நஃப்தஹலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அர்த பஅதல் அர்த். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூமியிலே ஒரு பகுதி இன்னொரு பகுதி இன்னொரு பகுதி என்று அவர்களுக்கு வெற்றியை நாம் கொடுத்து கொண்டு வருவதை இவர்கள் பார்க்கவில்லையா? முதல்ல இந்த பூமியுடைய ஆட்சியில எல்லாமே குஃபார்களுக்கு உரியதாக, காபிர்களுக்கு உரியதாக இருந்தது. அதுல ஒரு பகுதியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவருக்கும் கொடுத்து அவர்கள் வாழக்கூடிய பூமியை குறைச்சிட்டோம். அப்ப அங்க தரஃப் அத்ராஃப் என்று சொன்னால் ஓரப்பகுதிகளில் இருந்து என்று சொன்னால் ஒரு பகுதியிலிருந்து முஸ்லிம்களை அப்படியே பரவ செய்து முஸ்லிம்களாகவே ஆக்கி கொண்டு வருகின்றோம். இன்னொரு பகுதியில அந்த இருக்கக்கூடிய மீதி பகுதியில் அந்த குஃபார்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள். அந்த பகுதி அவர்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. காபிர்கள் இருந்த இடத்துல எல்லாம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது ஓரப்பகுதியை, அந்த நிலத்தை குறைப்பது, பூமியை குறைப்பது, நாம் குறைத்து வைக்கின்றோம் என்பதாக பொருள் என்பதாக குறிப்பிடுகின்றார். முஜாஹித் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, நுக்ஸானுஹா ஹராபுஹா, குறைத்து கொண்டு வருவான். அவலம் யரோ அன்னா நன்குஸுல் மின் அத்ராஃபியா என்ற குறைத்து கொண்டு வருவதை பார்க்கவில்லையா என்று சொன்னால் அது அழிந்து போவதை நீங்கள் பார்க்கவில்லையா? பூமியிலே பல இடங்கள் முந்தைய சமுதாயத்திலே உள்ளது, எத்தனையோ இடங்களை அழித்திருக்கின்றோம். அது பூமியாக இருந்தது, இப்ப அதை அழித்து விட்டு வேறொரு பகுதியாக ஆக்கிவிட்டோம். நம்ம நாட்டில் பார்க்கிறோம், தனுஷ்கோடி இருந்துச்சு, அது சுனாமியில எத்தனையோ ஊர்கள் போயிடுச்சு. அது கடலா இருந்தது, அதாவது தரையா இருந்தது, ஊரா இருந்தது, ஒரு ஊராக இருந்தது. ஊர் பூரா இன்னைக்கு ஊரே இல்லை. அது இது ஹராப் ஆயிடுச்சு. ஹராபின் மூலமாக அந்த ஊரை பகுதி அழித்து. அதே மாதிரி இங்க இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள கடல் பகுதி இருக்கு, பாக் ஜலசந்தின்னு சொல்றான் பாருங்க, அது தரையாகத்தான் இருந்துச்சு. தரையாக ஆரம்பத்தில் சரித்திரம் சொல்லியிருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ராமேஸ்வரம் பகுதியில் தான் இறக்கப்பட்டார்கள் முதலாக. அங்கிருந்து அந்த பாக் ஜலசந்தி என்பது தரையாக இருந்தது. அதன் வழியாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலோன் பகுதிக்கு சென்று அங்கு ஒரு மலை இருந்தது, அந்த மலையிலே உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு இருக்கின்றது. இப்ப தரை பகுதியாக இருந்ததெல்லாம் கடல் பகுதியாக மாறிவிட்டது. சில இடங்கள்ல பார்க்கற கடலாக இருந்ததெல்லாம் தரையா மாறிடுச்சு. அப்படி இதுதான் நுக்சான், அந்த பூமி அழிவது, அதை இல்லாமலாக்குவது என்பதுதான் அதை குறைத்து கொண்டு வருகின்றோம் என்பதற்கு அர்த்தம் என்பதாக முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார். இமாம் ஹசன் பஸ்ரி, லஹாக் போன்றவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது, லுஹூருல் முஸ்லிமீன அலல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளின் மீது மூமின்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய, மிகைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதுதான் இந்த பூமியை குறைப்பது என்பது. அதாவது முஷ்ரிக்குகள் வாழக்கூடிய பகுதியை குறைத்து முஸ்லிம்களை அதிகமாக வாழ செய்யக்கூடிய சூழ்நிலை. அது முதல்ல கருத்து சொன்னோம், அதேதான் அந்த கருத்து சொல்ல. முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து முஷ்ரிக்குகளின் மீது மிகைத்து முஷ்ரிக்குகள் குறைவாக முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நேரத்திலே, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நேரத்திலே எவ்வளவு பேர் முஸ்லிம்கள் இருந்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்சம் பேர் அல்லது 3 லட்சம் பேர் இருந்தாங்க. கடைசி ஹஜ்ஜில் 10வது வருஷத்துல 1.25 லட்சம் முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள். இன்னும் அதிகமாக பின்னால இருந்த ஹஜ்ஜுக்கு வராதவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 1.5 லட்சம், ஒரு பாதி பேர் வச்சுக்கோ, 3 லட்சம் வச்சுக்கோ மொத்தம் அதிகபட்சமா.
3 லட்சம் முஸ்லிம்கள் இருந்தாங்க. 3 லட்சம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு இடம் தேவை பூமியில, அவ்வளவு இடத்துல அவங்க இருந்தாங்க. இப்ப 125 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க முஸ்லிம்கள், எவ்வளவு இடம் தேவை? அப்ப முஸ்லிம்கள் இந்த பூமியில பெரும்பாலான பகுதியை கைப்பற்றி இருக்கின்றார்கள். அப்ப முஷ்ரிக்குகளுடைய அந்த பூமியை நாம் குறைத்து விட்டோம். அதான் அவலம் யரா அன்னா நன்குஸ்லமின் அத்ராஃபியா என்ற அர்த்தம் என்பதாக விளக்கம் சொல்லுகின்றார். பூமியை குறைப்பது என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் மனிதர்கள் இறந்து விடுவது, அல்லது அவர்களுடைய தோட்டம் துறவுகளிலே உள்ள பழங்கள் நஷ்டமடைந்து விடுவது, குறைந்து விடுவது, விளைச்சல் குறைந்து விடுவது, அல்லது அந்த பூமி அழிந்து விடுவது, நாசமாகி விடுவது, விளை நிலம் விளைவதற்கு தகுதி இல்லாமல் ஆகி விடுவது, இதெல்லாம் நுக்சான்ல சேர்ந்தது. எத்தனையோ நிலங்களை பார்க்குறோம், நம்ம நல்ல விளைச்சல் உள்ளதாகத்தாங்க இருந்துச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து இப்போ பார்க்குறோம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருந்த பூமி, அதாவது நன்செய் பூமியாக இருந்தது, இப்போ இது புஞ்செய்யாக ஆகிவிட்டது என்பதாக சொல்லுகின்ற. எதுவுமே விளையிறது இல்லைங்க, இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரே உப்பு பூமியா போச்சு. முன்னால் நல்லா இருந்துச்சு. அப்படி எத்தனையோ பூமிகள் இருக்கு. இதுவும் அந்த பூமியை குறைப்பது என்பதுதான் அர்த்தம். நம்ம தோட்டம் இருக்குதுங்க, ஒரு 2000 தென்னை மரம் இருந்துச்சு, நல்லா காய்ச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு தடவை வெட்டும் பொழுது 2000 5000 காய் 10,000 காய் விழும். இப்ப பாருங்க 10 காய் 20 காய் கூட கிடைக்க மாட்டேங்குது என்று சொன்னால் அதுவும் நாம் குறைத்து விட்டோம், அந்த பூமியை குறைத்து விட்டோம் என்று அர்த்தம். ஒரு வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் இறந்து விடுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த இறந்து விட்டவர்களின் மூலமாக ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டு, அதான் பூமியை குறைக்கிறதுன்னு அர்த்தம் என்பதாக இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருத்து சொல்லுகின்றார்கள். இமாம் அல்-உஃபி என்ற ஒரு பெரியார், அவர் ஒரு பெரிய முஃபஸ்ஸிர், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குறைவு என்பது நுக்சான் அஹ்லிஹா பரக்கத்துஹா. ஒரு குடும்பத்திலே அந்த குடும்பத்தினுடைய அதனுடைய பரக்கத்துகள் குறைந்து விடுவதற்கு பெயர் பூமி குறைந்து விடுவது என்பதாக அர்த்தம். என்பதாக பரக்கத்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா பூமியே குறைஞ்சு போச்சு அப்படின்னு கருத்து என்பதாக குறிப்பிடுகின்றார். உண்மையிலே பாருங்க, நிறைய சம்பாதிப்பாரு, ஆனா பரக்கத்து இருக்காது. பரக்கத்து இல்லாததின் காரணமாக எப்பொழுது பார்த்தாலும் சரி, நல்லா தாங்க சம்பாதிக்கிறேன், நல்லா செலவு பண்றேன், எல்லாம் வாங்குறோம், ஆனாலும் ஒரு செழிப்பு நம்ம வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த செழிப்பு அதான் பரக்கத்து இல்லை அப்படின்னாரு. இன்னொரு கருத்து, அவலம் யரா அண்ணா அண்ணா நகத்தில் அருள நன்குசுஹா, இந்த பூமியை நாம் குறைத்து விடுகின்றோம் என்று சொன்னால் உலமாக்களும் சட்ட மேதைகளும் மார்க்க மேதைகளும் இறந்து விடுவது, அது பூமியை குறைக்கிறது. உண்மையிலே இதை பெரும்பாலானவர்கள் வரவேற்று இருக்கின்றார்கள், கருத்து சொல்லி இருக்கின்றார்கள். மௌத்துல் உலமாய் வல் ஃபுகா நுக்சானுஹா, உலமாக்களும் ஃபுகஹாக்களும் இறந்து விடுவது இந்த பூமிக்கு குறைவு, ஒரு பெரிய குறை வந்துடுது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹதீஸ் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள், அதில் மௌத்துல் ஆலிம் சுல்மத்துன் லில் அர்த் ஃபில் அர்த், இந்த பூமியிலே ஒரு பெரிய ஓட்டை விழுந்து விடுகின்றது. ஒரு ஆலிம் மௌத்தாகிவிட்டால் பூமியிலே ஒரு ஓட்டை, ஒரு பெரிய குறை ஏற்பட்டு விடுகின்றது. லா யசுத்துஹா மக்தலஃபன் லைலு வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வந்தாலும் கூட அந்த ஓட்டையை அடைக்க யாராலும் முடியாது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு ஆலிம் இறந்து விட்டால் மௌத்துல் ஆலிம் மௌத்துல் ஆலம். ஆலிம் என்று சொன்னா இப்ப என்ன போல ஆலாம் நினைச்ச கூடாது. நீங்க ஆலிம் சொன்னா அந்த காலத்தில் உள்ள இமாம்கள், அவங்கள பார்க்கணும். அவங்கள போல உள்ளவங்க மனிதர்கள் யாருமே கிடையாது. அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வழியா போயிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் அங்க சேறு சகதியா இருந்துச்சு, மழை பெஞ்சு, அந்த பையன் பண்ணா பசங்க விளையாண்டு இருந்த பையன் ஒரு பையன் வழுக்கி விழுந்துட்டான், கீழே வழுக்கி விழுந்துட்டான். இமாம் அவர்கள் போய் உடனே அந்த பையனை தூக்கி, அப்பா இப்படி ஒரு வழுக்கி விட்டுச்சுன்னா உனக்கு ஆபத்தாச்சா, இந்த மாதிரி போய் விளையாடுற எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வழுக்கி விழுந்தா பரவாயில்ல, நீங்க வழுக்கி விழுவாம இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது. அப்ப சொன்னாங்க அவங்க, அந்த இதெல்லாம் சொன்னாங்க அவங்க, மௌத்துல் ஆலிம் மௌத்துல் ஆலம் என்பதாக சொன்னார்கள். ஒரு ஆலிம் மௌத்தாவது ஆலம் மௌத்தா போறத போல, உலகம் மௌத்தா போறத போல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆலிம்கள் மௌத்தாகிறத பார்த்தா இங்கேயும் சொல்ல, மௌத்துல் உலமாய் வல் ஃபுகஹா நுக்சானுஹா, ஒரு பூமியுடைய குறை என்பது உலமாக்கள் மௌத்தாகி விடுவார். இப்போ இருக்கிறாங்க சில பேர் ஆலிம்கள் இருக்கிறாங்க, பெரும் மேதைகள், நல்ல ஞானங்கள், நல்ல கருத்துகள், நல்ல அறிவுரைகள் எல்லாம் மக்களுக்கு உலகம் முழுவதும் கிடைத்துக் கொண்டிருந்தது. அவர் இறந்து விட்டால் அந்த ஞானம் இல்லாமல் போய்விடுகின்றது, அந்த அறிவுரை கிடைக்காமல் போய்விடுகின்றது, அந்த சட்டங்கள் தெரிய முடியாமல் போய்விடுகின்றது.
அதனால அந்த மாதிரி ஆலிம்கள் இறந்து விட்டால் அது நுக்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸான் யன்தஸிஉ மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா இல்மை கைப்பற்ற மாட்டான். கியாமத் நாள் வரும்போது இல்மெல்லாம் கைப்பற்றப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ல. அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா, இல்மை கைப்பற்றுவது என்பது அர்த்தம் அல்ல. வலாக்கின் யக்புலுல் இல்ம பிகபுலில் உலமா, ஆலிம்களை உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இல்மை கைப்பற்றி விடுகின்றான். இல்மெல்லாம் இல்லாம போகாது. இல்மு எல்லாம் கிதாப்லாம் இருக்கத்தே முதல்ல 1000 கிதாப் இருந்து 10,000 கிதாப் இருக்கும். நவீனமான முறையில பிரிண்ட் செய்யப்பட்டு அழகழகான வாசகங்கள் அழகழகான தாள்களின் மூலமா கிதாபுகள் நிறைய வந்திருக்குது. ஏராளமான மனிதர்கள் எழுதுகின்றார்கள், நிறைய இருக்கு. முந்தி இருந்ததை விட 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்ப ஏராளமான தப்சீர்கள் இருக்கிற, ஹதீஸ்கள் இருக்கின்றன, விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த இல்மு எந்த விதமான பலனையும் தராது. ஏன்னு கேட்டா அதை சொல்லக்கூடிய ஒரிஜினல் உலமாக்கெல்லாம் போயிட்டாங்க. அதனால் உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை அல்லாஹ் தஆலா கைப்பற்றி விடுவார். ஹத்தா இதா லம் யப்கா ஆலிமன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் இது, ஹதீஸ். இதா லம் யப்கா ஆலிமன் இத்தஹதன் நாஸ் ருஅஸா ஜுஹாலா. கடைசியாக ஒரு நல்ல ஆலிம் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. போலி ஆலிம்கள் நிறைய இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாதவங்க ஆலிம் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. குர்ஆன் சொல்றா, ஹதீஸ் சொல்றதா சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஆலிம்களை, அந்த மாதிரி தவறாக கருத்து சொல்லக்கூடிய மனிதர்களை தலைவர்கள் என்பதாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை மக்கள் எல்லாம் கேட்பார்கள். இத்தஹதன் நாசு ருஅஸா ஜுஹாலன், அறிவில்லாத மனிதர்களை அறிவர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டு தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களிடத்திலே ஃபஸஅலு, இவர்கள் மசலா கேட்பாங்க, ஃபஅஃப்தவ், அவர்கள் ஃபத்வா கொடுப்பாங்க, பிகைரி இல்மின், எந்த அறிவும் இல்லாமல், ஃபதல்லு வஅதல்லு, இவர்களும் வழி கட்டு விடுவார்கள், அவர்களையும் வழி கெடுத்து விடுவார்கள். இந்த மாதிரி தான் இப்ப இருந்துட்டு இருக்கு நிறைய. ஒருத்தர் சொன்னாராம் சமீபத்துல, போன வாரம் ஒரு கூட்டத்துல, ஒரு பெரிய கவிஞர், பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் சொல்றார், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குன் ஃபயகூன் அப்படின்னு சொல்றான். ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா உடனே ஒரு பொருளுக்கு உத்தரவு போடுறான், நீ ஆகிடு அப்படின்னு சொன்னா ஆகிடும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவிலே அது எப்படி ஆக வேண்டும் என்று வைத்திருப்பான் இல்லையா? அந்த அவனுடைய அறிவின்படி ஆகு என்று சொன்னா உடனே ஆகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அது அப்படி அர்த்தம் அல்ல. அதுக்கு இந்த ஆலிம் சாக்கெல்லாம் தப்பா அர்த்தம் செய்யறாங்க. அப்படி கிடையாது. உடனே ஆகிவிடும் சொன்னா, அல்லாஹ் உடனே சொன்னா உடனே ஆயிடுமா அப்படின்னாராம். சொன்னா உடனே ஆயிடுமா? அல்லாஹ் சொன்னா உடனே ஆயிடுமா அப்படின்னு சொன்னாவே அது கிண்டல்னு அர்த்தம் தானே. அந்த வாசகமே தொனிக்குது. இப்ப அவர் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய குதுரத்தை மறுக்கின்றார், அல்லாஹ்வுடைய சக்தியை மறுக்கின்றார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதுக்கு ஒரு கால அளவு வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா, அந்த கால அளவுல உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். வானத்தை அல்லாஹ் தஆலா உண்டாகு அப்படின்னு சொன்னா உண்டா, அப்படி உண்டாகலையே. 6 நாள்ல படைச்சதாக குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு உதாரணம் விளக்கம் சொல்றாரு அவர். 6 நாள்ல படைச்சதாக சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ 6 அய்யாம், 6 நாள்ல படைச்சேன் அப்படின்னு சொல்லி. அந்த 6 நாளுங்கிறது கூட 6 நாள் நம்முடைய நாள் அல்ல, அது 6 கால அளவுன்னு அர்த்தம். அது 6000 வருஷமா இருக்கலாம், 60000 வருஷமா இருக்கலாம், 60 கோடி வருஷமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா நீண்ட காலத்துக்கு பின்னால்தான் அதை உண்டாக்கணும் அல்லாஹ் தஆலா. பூமியை 2 நாள்ல படைச்சா, வானத்தை 2 நாள்ல படைச்சா, 2க்கு மத்தியில உள்ளது 2 நாள்ல படைச்சா அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கின்றது. அப்படின்னு 2 நாள்ல அர்த்தம் அல்ல, அது எத்தனையோ காலம். அது மாதிரி குன் ஃபயகூன் அப்படின்னு சொன்னா ஆகு என்று சொன்னா ஆகி விடாது, அதுக்கு ஒரு காலம் இருக்கு, காலத்தை ஆகும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னார். இப்ப இவர் என்ன சொல்றது, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அந்த மனிதர் தான் இவர். அறிவில்லாதவர் தன்னை அறிவாளி என்பதாக நினைத்துக் கொள்ளுகின்றார். இவர் பத்வா கொடுக்கிறார், இவர் பேசுறாரு. என்கிட்ட ஒருத்தர் ஒரு ஆலிம்சா சொன்னார், இந்த மாதிரி அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க கேட்க வேண்டியதானங்க அந்த கூட்டத்துல, இந்த மாதிரி பேசின தப்பு, இந்த ஆயத்துக்கு அப்படி அர்த்தம் அல்ல, அங்கே குன் யக்கூன் அப்படின்னு சொல்ல குன் ஃபயக்கூன்னு சொல்லிட்டு ஃபே ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஃபேக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் சொல்ல வேண்டியதானே. மற்ற ஆலிம்கள்லாம் நிறைய பேர் தான், அவங்களே சொல்ல நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னாரு. நிறைய பேர் பெரிய ஆலிம்சாக்கள்லாம் இருந்தாங்க, அவங்களே ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தன்னுடைய அறிவுப்படி விளக்கம் சொல்லுவது, குர்ஆனுக்கு ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லுவது, தானும் வழிகட்டு போறது, அடுத்தவரை வழி கெடுப்பது. ضلوا فضلوا واضلوا على هذا القول فعلى هذا القول المراد بالاطراف والعلماء. அப்ப நன்குஸ்ஹா மின் அத்ராஃபியா, இந்த பூமியை நாம் குறைத்து கொண்டு வருவதை அவர்கள் பார்க்கவில்லையா அதனுடைய ஓரப்பகுதிகளில் இருந்து என்று சொன்னால், ஓரப்பகுதி என்பது உலமாக்கள் என்று அர்த்தம் என்று விளக்கம் தருகின்றார். ஆக பூமியை குறைப்பது என்பதற்கு இப்படி பல்வேறு விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன.
வல்லாஹு யஹ்குமு லா முஅக்கிப லி ஹுக்மிஹி, அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கின்றான், அவன்தான் தீர்ப்பு செய்கிறவன். லா முஅக்கிப லி ஹுக்மிஹி, அவருடைய தீர்ப்பை தடுத்து நிறுத்தக்கூடியவர் எவரும் கிடையாது. முஅக்கிப் அப்படின்னு சொன்னா அதை பின் தள்ளி விடக்கூடியவர், இந்த தீர்ப்பெல்லாம் தேவையில்லை தள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரும் கிடையாது. லா முஅக்கிப, அதை பின் தள்ளக்கூடியவர் யாரும் கிடையாது. லா அதுக்கு முஅக்கிப் அப்படிங்கிறது பின்னால தள்ளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுக்கு லா ராத லி ஹுக்மிஹி, அவருடைய சட்டத்தை மறுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. வலா நாஃபில, அதை சட்டத்தை உடைக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. லா முகத்திம, அதை முற்படுத்தி வைக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. வலா முஅக்கிர, அதை பிற்படுத்தி வைக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. வலா முபத்தில, அதை மாற்றி வைக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் தஆலா எதை நாடினாலும் அந்த சட்டம் தான் செல்லுபடியாகும். அவன் தான் சட்டம் சொல்லக்கூடியவர். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதனால யஹ்குமு வல்லாஹு யஹ்குமு, அல்லாஹ் தஆலா சட்டம் சொல்லுவான், தீர்ப்பு சொல்லுவான். லா முஅக்கிப லி ஹுக்மி, அவனுடைய தீர்ப்பை தள்ளுபடி செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது. வஹுவ ஸரீஉல் ஹிசாப், அவன் மிக விரைவாக கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவன். இதே மாதிரி வாசகம் முன்னால் நிறைய பல இடங்கள்ல வந்திருக்கு. ஒரு நாளிலே பாதி நாள் 6 மணி நேரத்துக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய கணக்கை முடிச்சிருவான் அல்லாஹ் தான் என்று சொல்லப்பட்டது. அதனால அவர் ஸரீஉல் ஹிசாப், கணக்கு கேட்பதில் தீவிரமானவர். வகத் மக்கரல்லதீன மின் கப்லிஹிம், நபியே இவங்க தான் உங்களை சூழ்ச்சி செஞ்சு எப்படியாவது இந்த முஹம்மதை அழித்து விட வேண்டும், முகமது கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து விட வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்கின்றார்களே, அதற்கு பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் செய்கின்றார்களே, இவங்க தான் செய்யறாங்க நீங்க நினைக்காதீங்க. இவங்களுக்கு முன்னால வாழ்ந்த அந்தந்த நபிமார்களுடைய சமுதாயத்தில் அப்படித்தான் அந்த நபிமார்களுக்கு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றார். வகத் மக்கரல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் திட்டமாக சூழ்ச்சி செய்தார்கள். வலில்லாஹி, ஆனா எந்த சூழ்ச்சியும் எடுபடவில்லை. ஏன்னு கேட்டா சூழ்ச்சி செய்து அதனுடைய பலன்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது அல்லாஹ்வுடைய வேலை தானே. அதனால அல்லாஹ் தஆலா தான் சூழ்ச்சியாளன். அந்த சூழ்ச்சியை நிறைவேற்றக்கூடிய தன்மை அவனுக்கு தான் இருக்கிறதே தவிர, இவங்க சூழ்ச்சி செஞ்சதுனால, இவர்கள் திட்டம் போட்டதுனால, இவர்கள் ஏதாவது ஒரு மோசடி செய்ததின் காரணமாக, ஒரு அழித்து விட வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு திட்டம் போட்டதின் காரணமாக திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது. அவர்களுடைய அறிவிப்படி திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது. அல்லாஹ் எப்படி நாடி இருக்கிறான் அப்படித்தான். அதுக்கு அல்லாஹ் தஆலா ஃபலில்லாஹில் மக்ரு ஜமீஆ, சூழ்ச்சி என்பது அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் சொன்னான். சூழ்ச்சி என்பதுன்னு சொன்னா அந்த சூழ்ச்சியை நிறைவேற்றுவது அல்லது அவர்களை அழிப்பது அல்லது அந்த சூழ்ச்சியை உண்டாக்குவது. ஃபலில்லாஹில் மக்ரு ஜமீஆ என்பதற்கு இன்னொரு அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சூழ்ச்சியை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலை அனைத்துமே அல்லாஹ் தஆலாவுக்கு தான் சொந்தம் என்பதாக. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த சூழ்ச்சிகளை அறிந்திருக்கின்றான். இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்கின்றாலும் அதை அறிந்திருக்கின்றான். அதன்படி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லி காட்டுகின்றான். யஅலமு மா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின், அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே, அந்த காலத்திலே, யஅலமு மா தக்ஸிபு குல்லு நஃப்ஸ், ஒவ்வொரு ஆன்மாவும் எதை சம்பாதித்ததோ அதை அறிந்து கொள்ளும். உலகத்திலே எதை சம்பாதித்து சேமித்து வைத்ததோ அதை அந்த நாளில் அறிந்து கொள்ளும். அது நல்லதா கெட்டதா என்று அப்பொழுது அவர்களுக்கு தெரியும். வஸயஅலமுல் குஃபார், காஃபிர்களும் அறிந்து கொள்வார்கள். லிமன் உக்பத்தார், யாருக்கு நல்ல முடிவு இருக்கின்றது என்பதை காஃபிர்களும் தெரிந்து கொள்வார்கள். உக்பா என்றால் முடிவு, தார் என்று சொன்னால் வீடு, வீட்டின் முடிவு அப்படின்னு சொன்னா, தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு கடைசி முடிவு அப்படிங்கிற கருத்து, இறுதி முடிவு. உக்பத்தார், உக்பத்தார் என்பதற்கு இந்த உலகத்தினுடைய முடிவு யாருக்கு நன்மையாக சாதகமாக மாறும் என்பதையும், அல்லது ஆகிரத்துடைய முடிவு யாருக்கு சாதகமாக மாறும் என்பதையும் வஸயஅலமுல் குஃபார், இந்த காஃபிர்கள் விரைவிலேயே தெரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்றும் சொல்லுகின்றனர். உலகத்திற்கு போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் அவர்களுக்கு இது சாதாரணமான, இவரை போல எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, நம்ம பார்த்துருவோம், நமக்கு அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குது, சூழ்ச்சி இருக்குது என்றெல்லாம் நினைத்தார்கள் இந்த மக்காவாசிகள். கடைசியில் என்னாச்சு? அவருடைய எந்த சூழ்ச்சியும் எந்த திட்டமும் நிறைவேறவே இல்லை. கடைசியாக மக்கா வெற்றியின் போது இனிமேல் நாம் வெற்றி பெற முடியாது, அவருக்குத்தான் ஆட்சி, அவர்தான் இந்த இதிலே ஆட்சி செய்யக்கூடியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது மக்களுக்கு.
அல்லாஹ் அப்படி உலகத்திலேயே அதை காட்டி கொடுத்து விட்டாங்க. காஃபிர்கள் அந்த நேரத்தில் அறிந்து கொண்டார்கள். அதை அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லி காட்டுகின்றான். நீங்க வஸயாலமுல் குஃபார், காஃபிர்கள் அறிந்து கொள்வார்கள், லிமன் உக்பத்தார், யாருக்கு இறுதி முடிவு இருக்கின்றது, உலகத்திலும் ஆகிரத்திலும். இறுதி முடிவுனா நல்ல முடிவு. அல் ஆகிபத்துல் ஹமீதா, புகழுக்குரிய முடிவு யாருக்கு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வார்கள். நபியே, இவங்க உங்களை பார்த்து ரசூல் இல்லை, இவர் ரசூலாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன் ரசூல்னு சொல்லி. இவங்க என்ன ரசூல்னு சொல்றது? சூரத்துல் முனாஃபிகீன் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். இந்த முனாஃபிகீன்கள் உங்களிடத்துல வந்தா அவங்க சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றது வெறும் நாவளவுல சொல்றாங்க, கல்புல அவங்களுக்கு என்ன கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றேன்னா, இன்னக லரசூலு வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். இங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று முனாஃபிகீன்கள் சொல்றாங்க பாருங்க, அது பொய் என்பதை அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்றான். ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவது பொய்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா அவங்க நாக்குல சொல்றாங்க. அதனால் அந்த ஆயத்துடைய கருத்துல இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எந்த முஸ்லிமான மனிதரும் நாவின் மூலமாக ஒன்றை, கல்வியின் மூலமாக ஒன்றை நினைத்துக் கொண்டு நாவின் மூலமாக ஒன்றை சொன்னால் அந்த நாவின் மூலமாக சொல்லப்படக்கூடியது பொய் அப்படின்னு அர்த்தம். கல்வில வேற எண்ணம் இருக்குது. ஒருத்தர் பார்க்கிறாரு, ஹாஜியார் உங்களை போல ஹாஜி யாருமே கிடையாதுங்க, ரொம்ப நல்ல மனிதர் நீங்க தான் அப்படின்லாம் அவரை புகழ்றாரு. உள்ள வேற மாதிரி இருக்குது, இவனை போய் புகழ வேண்டியது இருக்கு, என்ன பண்றது, காசு வாங்க வேண்டியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சும்மா நாக்குல புகழ்றாரு அப்படின்னு சொல்றா, பொய் சொல்றாருன்னு அர்த்தம். அதாவது இவர் முனாஃபிக்ல சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். இங்க அல்லாஹ் தஆலா சொல்றார், வயகூலுல் லதீன கஃபரு லஸ்த முர்ஸலா. இந்த காஃபிர்கள், நிராகரிப்பவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க நபி அல்ல, ரசூல் அல்லன்னு சொல்றாங்க. லஸ்த முர்ஸலா, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் அல்லர் நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க. குல், நபியை நீங்க சொல்லிடுங்க, நீங்க ரசூல் அல்லன்னு சொன்னதுனால ஒன்னும் எனக்கு பிரச்சனை கிடையாது. கஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும், உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே அல்லாஹ் தஆலா சாட்சியாக இருக்க போதுமானவன். வமன் இன்தஹு இல்முல் கிதாப், யாரிடத்திலே வேதத்தின் அறிவு இருக்கின்றதோ அவர்களும் சாட்சியாளர்களாக இருக்க போதுமான. அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன ரசூல் சொல்லி, நீ என்ன ரசூல் சொல்லலன்னு சொன்னா எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிடுங்க என்று சொல்றான். கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தஆலா சாட்சியாளராக இருக்க போதுமானவன் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில். நீங்க சொல்றது சரியா, நான் சொல்றது சரி, நான் ரசூல்னு சொல்றேன், அல்லாஹ்வுடைய ரசூல் நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, எது சரி? அல்லாஹ் சாட்சியாளன் போதுமானவன். அதே மாதிரி வமன் இன்தஹு இல்முல் கிதாப், யாரிடத்திலே வேதத்தின் அறிவு இருக்கின்றதோ அவர்களும் என்று சொன்னால் முஸ்லிம்கள், மூமின்கள் என்றார். இப்ப நம்ம இடத்துல எல்லாம் வேதத்தின் அறிவு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவை இந்த வேதத்தை கொடுத்திருக்குன்னா அல்லாஹ் தான் ரசூலை அனுப்புனா, அவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம சாட்சியாளராக இருக்கிறோம். வமன் இன்தஹு இல்முல் கிதாப், இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், வமன் இன்தஹு இல்முல் கிதாப், கிதாபுடைய அறிவு, வேதத்தின் அறிவு யாரிடத்தில் இருக்கின்றதா என்றால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் அவங்கள்ட்ட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அஹ்லுல் கிதாப் அவர்கள். அதனால அவர்களிடத்திலும் அந்த அறிவு இருக்கின்றது, நீங்க ரசூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வேதத்துல, தௌராத்திலே, இன்ஜீலிலும் உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாக உங்களுடைய சிபாத்துகள் நிறைய எழுதப்பட்டு இருக்குது. அதனால அவங்களுக்கும் தெரியும். அதே போல யூதர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்து யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் தான் வமன் இன்தஹு இல்முல் கிதாப் என்பவர்கள். அது அப்துல்லா இப்னு சலாம் அவர்களுடைய சஹாக்களை போன்றவர்கள். யூதர்களிலே அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்தவர்களே நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு பெரிய குழுவினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் சாட்சி சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு என்னை பத்தி சொன்னதுனால எங்களுக்கு கவலை இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். சூரத்துர் ராத் என்ற அத்தியாயத்தோடு முடிந்தது. 43 ஆயத் முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த பயான்ல சூரத்து இப்ராஹிம் ஆரம்பிக்கப்படும். கேட்டவற்றிலிருந்து பலன் பெறக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் பாரிக் வஸல்லிம் அலைஹி. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي وسلم على رسولك سيدنا